ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை சைக்கோ ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற விட யாருக்காவது பெயிண்ட் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். ஜங்குக்கை திட்டிருக்கக்கூடாது, அந்த கேலை தானே திட்டிருக்கணும். நான் இருக்க சொல்ல எப்படி நீ ஹஸ்பண்டுக்கிட்ட எப்படி பேசலாங்கிற மாதிரி. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக கேலை ஜங்கு கூட சொல்லி பிரித்து விட்டுட்டு ஜங்குக்கு பூச்சி திட்டுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா இதுக்கு மேலே மறைச்சி வைக்கிறதுல பிரோஜனமே இல்லை அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு, டேங் உனக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக ஜங்குக்கு இந்த அளவுக்கு இக்னோர் பண்ணிகிட்ருக்க, இங்கே நீ இந்த பிளேஸை சுற்றி பாரு, நீ நல்லா சுற்றி பாருடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸை சுற்றி பார்க்க சொல்கிறாரு. சுற்றி பார்த்தா எல்லாருமே பேராக கப்பலாக ஹக் பண்ணப்படி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு கப்பிள் மூமெண்ட்லேயே க்ளோஸிங்காக இருக்கிறதும் பாய்ஸஸும் க்ளோஸாக தானே இருந்திருப்பாங்க. இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே அப்படியே நோட் பண்ணி நம்ம ஜிமினா காட்டுறாரு. இங்கே எல்லாருமே அவங்க பேர் கூட இருக்கிறாங்க, ஆனால் நீ மட்டும்தான் உன் பேர் கூட இருக்காமல் சிங்கிளாக இருக்கிற. நீ சிங்கிளாக அவனை இருக்க வச்சிட்டு இருக்க, அது உனக்கு தெரியுதா? அவன் உன் கூட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கான். ஆனால் நீ என்னென்னா அவனை ஃபுல்லாக இக்னோர் தான் பண்ணிகிட்ருக்க. எதனால இக்னோர் பண்ணுற, என்ன ரீசனுக்கு இக்னோர் பண்ணுற? எங்கள் பாருட்டையா, எனக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட இதை மறைச்சி வைக்கிறது தப்புன்னு தோணுது. நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன்ட்டே, ஜங்குக்கு இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். சுகா மேடாம், ஆனால் நீ இந்த அளவுக்கு ஜங்குக்கை இக்னோர் பண்ணுற மூமெண்ட் எனக்கு பிடிக்கல. அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சுன்னா, நீ யார் மேலே அட்ராக்ஷனில் இருக்கேன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருந்தியோ, அந்த ஜான் தான் ஹோல் ப்ராப்ளத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்பில் நடந்த மூமெண்ட் அந்த பிளேஸில் ஜானோட ஆன்சர் ஜங்குக்கு சேவ் பண்ணுது. உன்னை ஒரு டைம் இல்லை 2 டைம்ஸ்க்கு மேலேயே அவன் சேவ் பண்ணியிருக்கான். ஜான் மட்டும் உன்கிட்ட மிஸ்பிகவாக ப்ளே பண்ணணும்னு திங்க் பண்ணல, மற்ற பர்சன்ஸுமே உன்கிட்ட அந்த மாதிரி ப்ளே பண்ண எல்லா பர்சன்ட்டையுமே உனக்கே தெரியாமல் ஜங்குக் அந்த பர்சன்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தான். அந்த பனிஷ்மெண்ட்டை தாங்கிக்க முடியாமல் தான் உன்னை விட்டு மற்ற பர்சன்ஸ் எல்லோரும் மூவ் ஆன் ஆனாங்க. ஆனால் இந்த ஜான் அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தாண்டி உன்கிட்ட இந்த அளவுக்கு க்ளோஸாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணான். அன்றைக்கி அந்த பிளேஸில் நீ பெயினில் துடித்த மூமெண்ட்டை அவனால் தாங்கிக்க முடியாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமலேயும் அந்த மாதிரி ஜங்குக்கு உன்கிட்ட க்ளோஸாக இருந்தான். அன்றைக்கி அந்த பிளேஸில் ஜங்குக்கு உன்கிட்ட க்ளோஸாக இருந்த மூமெண்ட்டுக்கு இது ஒன்று தான் ரீசன், அதுக்கு நீ மட்டும்தான் ரீசன். இதை உன்கிட்ட சொல்லக்கூடாது, ஏன்னா நீயே ஜங்குக்கிட்ட க்ளோஸாக உன்னோட கண்ட்ரோல்லேருந்து ப்ளே பண்ண, அதனால தான் ஜங்குக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னு உனக்கு தெரிஞ்சா இப்போ இருக்கிற இந்த மூமெண்ட்டை விட இன்னும் நீ கில்ட்டி ஆவேன்னு சொல்லிட்டு அவன் இதை உன்கிட்டேருந்து மொத்தமாக மறைக்க சொன்னான். இங்கே பாருட்டையாங், லவ் பண்ணுற பர்சன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த அளவுக்கு ஒரு லவ் பண்ணுற ஒரு பர்சன்ட், ஒரு ட்ரூ கேர் காட்டுற ஒரு பர்சன்ட் காடால் பிளெஸ்ஸிங் பண்ணால் தான் கிடைக்கும். இந்த அளவுக்கு அவன் உன்னை திங்க் பண்ணி லவ் பண்ணி உனக்கு ஃபீல் கொடுத்து கேர் கொடுத்துட்ருக்கான். அவனை நீ இந்த அளவுக்கு மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப தப்பு. நீ எதையாவது பண்ணி ஜங்கு கூட அக்செப்ட் ஆகு. முக்கியமாக இன்னும் 3 days இருக்குது. 3 daysக்குள்ளே எப்படியாவது நீ ஜங்கு கூட க்ளோஸ் ஆகிடணும். ஓகேவா? 3 days முடிஞ்சிச்சுன்னா நம்ம பிளேஸ்க்கு போக வேண்டியது வந்துடும். 3 daysக்குள்ளே ஜங்குக்கிட்ட எப்படியாவது பேசி க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமின் அவன்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு வந்தா, ஜான் அந்த மாதிரி பண்ணானா, ஜங்குக் சேவ் பண்ணானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயெல்லாம் நம்பவே முடியல. ஜான் நம்மளை எந்த மாதிரி ஒரு குட் பர்சன், ஒரு ஜென்டில்மேன் மாதிரி காட்டிக்கிட்டான், இந்த மாதிரியாக திங்க் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை நம்ப முடியாமல் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் கரெக்டாக பாய்ஸஸ் எல்லாருமே ஆஃப்டர்நூன் ஃபுட்டை சாப்பிட ஒரு பிளேஸில் அரேஞ்ச் ஆகுறாங்க. அதே பிளேஸில் தான் நம்ம ஜங்குக் ஃபுட்டை சாப்பிட டேக்காகவே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ டே கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் உட்காருவோம். ஃபுட்டை அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க. எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட்டாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தேன். எப்போது மாதிரி நம்ம டேக்கி நம்ம ஜங்குக்கு தான் எல்லாத்தையுமே பிளேட்டில் அப்படி சர்வ் பண்ணுறது, கட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம டேக்கி பார்த்து நம்ம ஜங்குக்கு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அதுக்கப்புறம் தான் அவரோட பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்றாரு. இந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு நம்ம டேக்கு இப்போ ஜங்குக்கு என்ன மாதிரி திங்க் பண்ணி ரியாக்ட் பண்ணன்னு தெரியல. ஜான் பண்ண ப்ராப்ளத்தில் ஜங்குக் தன்னைத்தானேயே ஒரு பேட் பாய் மாதிரி காட்டிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு நம்ம ஜங்குக்கே நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னாச்சு, ஏன் என்னையே பார்த்துட்ருக்க, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,
ஓகே ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபுட்டை நம்மகிட்டே சாப்பிடுவார். இந்த மாதிரி சாப்பிட்டோம். இப்போ அப்படியே பாய்ஸஸ் எல்லோரும் ஒன்றாவே ஒரு ஒரு பிளேஸ் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பார்க் மாதிரி இருக்குது அந்த பீச் சைட்லேயும். அந்த பிளேஸ்க்குள்ள போய் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். நம்ம ஜிமினா தான் நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு எல்லோரும் பேர் அப்படி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி அவனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணு. ஆனால் அவன் என்னை திட்டானா, டே நீ ஹோல்ட் பண்ணால் அவன் க்ரிப்பை பிடிக்க தாண்டா செய்வான், ஹோல்ட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னோம். சரி ஓகே ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவும் சுகமும் அப்படியே நம்மகிட்டே விட்டு மூவ் பண்ணனா பக்கத்தில் வர ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு சரி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் கிட்ட வரைக்கும் வருவாரா, ஆனால் பட் ஹோல்ட் பண்ண மாட்டார், பயப்படுவார். ஒரு 3 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். ஹோல்ட் பண்ண கிட்ட வந்துட்டு ஹோல்ட் பண்ண மாட்டார். ஒரு மாதிரி அவருக்குள்ளே ஒரு நர்வஸ் இருக்குது. இந்த நர்வஸ்லேயே அப்படியே அவன் டேக்கு முன்னாடி போகிற நம்ம நாம்ஜுனு சேகு பூவையனு ஜிமினா சுகா எல்லாருமே ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அவங்க எல்லோரும் ஜாலியாக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி பேசிக்கிட்டே தான் போகிறாங்க. ஆனால் பட் எனக்கு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுற தைரியமே வரமாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணோம். இப்போ எல்லோரும் இந்த மாதிரி பேராக போகிற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு தான் ஆப்போசிட்டில் ஒரு பையன் வந்து நம்ம ஜங்குக்கு போயிட்டுருக்க சொல்ல ஆப்போசிட்டில் ஒரு பையன் வந்து இடிக்கிற மாடி வருவானா, அந்த மாதிரி இடிக்கிற மாடி வர மூமெண்ட்டுக்கு டேயோட ஹிப்பு ஹோல்ட் பண்ணப்படி நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயை புஷ் பண்ணி அவர் பக்கமாக க்ளோஸாக இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுத்தா ரொம்ப ஷாக் ஆனால் நம்ம ஜங்குக்கிட்டே எல்லாம் பார்க்கல. இடிக்கிற மாதிரி வந்தாம்ல அந்த பையனை பார்த்து முறைக்கிறாரு. முறைச்சபடியே அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் ஆக்கணும். இப்போ அப்படியே ஜங்கு கூட ஹேண்ட்ஸு ஹிப்பில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறது இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஹிப் அப்போ பிடிச்சவர் தான். அதுக்கப்புறம் நம்ம டேயோட ஹிப்லேருந்து ஹேண்ட்ஸை எடுக்கவே இல்லை. டேயுமே இந்த மூமெண்ட்டை பார்த்து செமையாக ஷாக் ஆகுறாரு. ஜங்குக்கு அதுக்கப்புறம் ஏன் ஹிப்லேருந்து ஹேண்ட்ஸை எடுக்கவே இல்லைங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை நோட் பண்ணோம். எல்லாரும் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி போனால் நம்ம ஜங்குக்கு மட்டும் டேயோட ஹிப்பை க்ரிப்பாக பிடிச்சபடியே அந்த பிளேஸ் முழுக்க என்ஜாய் பண்ணுறாரு. டேயுமே நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கு இப்போ நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விடலை, ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண திங்க் பண்ணோம். பட் இப்போ ஹிப்பையே பிடிச்சிருக்கான், நம்ம ஹேண்ட்ஸை எடுத்து விடாண்டா, மூவ் ஆன் பண்ணி விடாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணபடியே நம்ம பாய்ஸஸ் கூட சேர்ந்து அந்த பார்க்கை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்ஜாய் பண்ண ஜிமினா இந்த மாதிரி ஜங்குக்கிட்டேயோட ஹிப்பை பிடிச்சிருக்க மூமெண்ட்டுக்கும் என் டேக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற அந்த மூமெண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு உங்ககிட்ட கண்டிப்பாக க்ளோஸாக வருவான், நீ மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாமல் இருந்தால் போடுண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வந்து எப்படியோ வந்து ஒரு குழப்பத்தில் இருந்தவனை தெளிவுபடுத்தி விட்டாச்சு. இனி கண்டிப்பாக ஜங்குக்கு அக்செப்ட் பண்ணிப்பான், எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிப்பான் ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே இனி உனக்கு ப்ராப்ளம் இல்லை, என் ஃப்ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டேன், இனி வந்து ஜங்குக்கு என்ன பண்ணாலும் அதுக்கு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிப்பான், இக்னோர் பண்ண மாட்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டேயும் ஜங்குக்கும் ஒரு க்ளோஸிங்காக இருக்கிற மொமெண்ட்டை ஜான் நோட் பண்ணிவிட்டு எவ்வளவு திமிரு இந்த ஜங்குக்கு, நான் இவங்க 2 பேரும் பிரிக்கலான்னு திங்க் பண்ணியிருந்தா டேஸஸ் மூவ் ஆனாக எவ்வளோ க்ளோஸ் அவார்டு ஆகுறீங்க பார்க்குறேன், எப்படி நீ அவன்கிட்ட க்ளோஸாக போகிறனுங்கிறத பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி காண்டுலேயே ஜான் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அப்படியே ரூம்குள்ள நம்ம வந்து ஜிமினா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு. ஜங்குக்கிட்ட பேசணும்னு திங்க் பண்ணுறேன், ஆனால் பேசுகிற அளவுக்கு எனக்கு தைரியம் வர மாட்டேங்குங்கிற மாதிரி பேசணும். நீ உன் ஹார்ட்டில் இருக்கிறத ஓப்பனாக சொல்கிறா, ப்ராப்ளம் எண்ட் ஆகிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நைட் ஆயிடுச்சு. நைட்டு நம்ம ஜங்குக்காக ரூம்குள்ளே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜங்குக்குமே அப்படியே சுகா கிட்ட பேசிட்டு சரிடா நான் ஸ்லீப் பண்ண போகிறேன், டைம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சுகாவை அவரோட ரூமில் விட்டுட்டு கரெக்டாக டேயோட ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுவார். அந்த மாதிரி என்ட்ரானோம். ஜங்குக்குள்ளே வந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கிட்ட இருந்து வந்துட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி பேசுனா என்னாச்சு டேயாங் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அது வந்து ஜங்குக்கு அது ஸ்லீப்பிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட டக்குன்னு பேச முடியல, ஒரு மாதிரி திணறிட்டு இருக்காரு. இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு
ஸ்லீப் பண்ணணுமா, சரி வா ஸ்லீப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி கரெக்டாக பெட்டில் வந்து நம்ம டே படுக்க வச்சுட்டு டே பக்கத்துலேயே ஜொங்குக்கும் படுத்துக்கிறாரு. படுத்துட்டு லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணுறாரு. ஆஃப் பண்ணிவிட்டு டே லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு சரி ஸ்லீப் பண்ணு, பயந்துட்டு எவ்வளோ நேரம் சிங்கிளாக ரூமில் இருக்கேன்ட்டு, நீ ஏன் பயப்படுற, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு உனக்கு தெரியாதா, அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி ஸ்லீப் பண்ணிட்டு நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கே வளவலன்னு பேசி டே அப்படியே பேக்கப் பண்ணபடி டைட்டாக பிடிச்சபடி ஸ்லீப் பண்ணுவார். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ண டேக்கு ஜொங்குக் பண்ண மூமெண்ட்டை பட்டுட்டு என்னடா சொல்ல அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக் கூட ஃபேஸே நோட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஃபேஸே நோட் பண்ணிட்டு இருந்தோம். ஜொங்குக் மேலே வச்சுருக்கன்ற லவ், பொசசிவ், ஜலஸான மூமெண்ட், அப்புறம் தனக்காக பாட்டு ஒரு கேரிங்கான மூமெண்ட்டில் நடந்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்ச்சு பை இன்ச்சாக ஒன் பை ஒன்னாக திங்க் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி திங்க் ஆகிட்டு இருந்தோம். மஸ்கிட்டோ பேட்டை வச்சு நம்ம டே ஸ்லீப் பண்ண சொல்ல டேக்கு மஸ்கிட்டோ கடிக்காத அளவுக்கு பண்ணிட்டு இருந்துருப்பார்ல, அந்த மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிவிட்டு டேயோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. ஏண்டா எதுக்குடா என் மேலே நீ இந்த அளவுக்கு லவ் வச்சுருக்க? என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் என்ன உனக்கு அந்த அளவுக்கு அப்படி ஒரு பர்சன்டா? அப்படி உனக்கு நான் பெசலாக என்ன? ஏண்டா நீ என் மேலே இந்த அளவுக்கு ஒரு லவ்வை வச்சுருக்க? இதே அளவுக்கு லவ் என்னால் கொடுக்க முடியுமான்னு தெரியல ஜொங்குக். ஆனால் பட் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு வந்து நம்ம டேயே டைட்டாக ஹக் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஹக் பண்ணோம். ஸ்லீப்பிங் பண்ணிகிட்டு இருக்க ஜொங்குக்கு நம்ம டே ஹக் பண்ணுற மூமெண்ட் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு டேயோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணுறது பார்த்துட்டு டேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகி ஜொங்குக்கோட செஸ்ஸுக்கிட்ட ஃபேஸை வச்சபடி நம்ம டே ஸ்லீப் பண்ணிடுவார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம ஜொங்குக்கு தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம டே ஜொங்குக்கோட செஸ்ஸுக்கிட்ட ஃபேஸை வச்சு அப்படி ரப் பண்ண மூமெண்ட்லேயே ஹக் பண்ண பொசிஷனில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கது நோட் பண்ணிட்டு ஜொங்குக்கு செம்ம ஹாப்பி. டே இந்த மாதிரி தன்னை ஒரு ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்லேயே ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டும் ஹாப்பிலேயே அப்படியே நம்ம டேயோட ஃபேஸையே நோட் பண்ணிட்டு இருந்தோம். டே அப்படியே அவருக்கு ஸ்லீப்பிங் பண்ண மூமெண்ட் அப்படியே பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணால் டே எழுந்துக்கிட்ட மூமெண்ட்டை ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணால் டே அப்படியே எழுந்து ஜொங்குக்கு நோட் பண்ணுறது நோட் பண்ணிவிட்டு டே ஜொங்குக்கு ஸ்லீப் பண்ணதை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜொங்குக்கோட ஃபோர்கட்டில் பிக்கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணால் ஜொங்குக்கு செம ஷாக். இருந்தாலுமே ஜொங்குக் ஸ்லீப் பண்ணிட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜொங்குக்கோட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு டே அப்படி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். ஜொங்குக்கு எழுந்துக்கிட்டது நம்ம டேக்கு தெரியலல்ல, அதனால திரும்பவும் நம்ம ஜொங்குக்கிட்ட கொஞ்சம் மூவன் ஆகி படுத்துருந்துட்டு ஜொங்குக் பக்கத்தில் க்ளோஸாக வந்து ஜொங்குக்கிட்ட செஸ்ஸில் அப்படியே ஃபேஸை வச்சபடி ஜொங்குக்கை ஹக் பண்ணபடி அப்படியே ஜொங்குக் மேலே லைட்டாக ஹோவரானபடி அப்படி பட்டு பாரா ஜொங்குக்கோட செஸ்ஸில் ஃபேஸை வச்சபடி இந்த மாதிரி படுக்கிற மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கு இது என்ன மாதிரி ஃபீல், நம்மகிட்ட எப்படி இருக்கிறானுங்கிற மாதிரி அவர் அவ்வளோ ஷோக்கில் நம்மகிட்ட நோட் பண்ணோம். ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுவாரா. இப்படி பண்ண டக்குன்னு அந்த ரூம் டோரை நாக் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டக்குன்னு நம்மகிட்ட எழுந்துக்கிறாரு. எழுந்துக்கிட்டு யார் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இந்த ரூமில் இருக்கிறது டேவா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஆமாம் நான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட எப்படி எழுந்து போவாரா அந்த மாதிரி போனால் அவ்வளோ க்ளோஸில் நம்மகிட்ட வந்துட்ட மூமெண்ட்டை பட்டுட்டு எவன்டா அது இந்த மாதிரி எழுப்பி கூப்பிட்டு போயிட்டீங்களேங்கிற மாதிரி காண்டில் ஜொங்குக்குமே அப்படி பெட்லேருந்து எழுந்து டே ஃபாலோ பண்ணபடி வந்தேன். அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் அந்த ரூமை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் தான் வந்துட்டு நிற்கிறான். இந்த மாதிரி நிற்கிறான் அந்த பர்சன் ஜொங்குக்கும் டே என்ன மாதிரி ரூம்குள்ளே இருக்காங்கிற மாதிரி ஜான் நோட் பண்ணிட்டு அந்த பர்சனுக்கு மணி கொடுத்து அனுப்பியிருப்பான். ரூமை க்ளீன் பண்ண வந்துருக்கோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ரூமை க்ளீன் பண்ணால் இப்போ நம்ம ஜொங்குக்கு வந்து நிற்கிறத பார்த்துட்டு ஜொங்குக் என்னாச்சுட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போகிறாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷப் பார்க்க போனோம். ஜொங்குக்கிட்ட அந்த பசண்டை பார்த்து அப்படியே முறைச்சபடி நின்றுட்டு இருந்தோம். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மூச்சு வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனோம். தேவையில்லாமல் நாங்களாக வந்து கூப்பிடாத வரைக்கும் ரூமை வந்து நாக் பண்ணக்கூடாது. இன்னொரு டைம் நீ நாக் பண்ண ஹேண்ட்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. புரியும் நினைக்கிறேன். ஏதாவது டெமோ கொடுக்கணுமா? சொல்லு
குட்டுறலாம் அப்படிங்கிற மாரி அப்படி நெக்கெல்லாம் ஒரு மாதிரி திருக்குனபடி ஹேண்ட்ஸ் எல்லாம் முறுக்குனபடி டோருக்கு வெளியே வரைக்கும் அந்த பசண்ட பயமுடுத்தியே கொண்டு வந்து விடுறாரு. தேவையில்லாமல் ரூம் டோரை நாக் பண்ண அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு ரூம் டோர் அப்படி க்ளோஸ் பண்ணுவாரா. ஜங்குக்கு இப்படி பேசினதெல்லாம் கேட்டு அந்த பையன் ரொம்ப பயந்து போய் ஜான்கிட்டே வந்துட்டு அந்த ரூமுக்குள்ளே இருக்க ஒரு பர்சன்ட் பார்க்க சொல்ல பயமாகவே இல்லை, இன்னொரு பர்சன்ட்டை பார்க்க சொல்ல அப்படியே பயத்தில் அள்ளு விட்டுருச்சு, என்னை இந்த மாதிரி மிரட்டி தீட்டிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ அவங்ககிட்ட இப்படி பேசினதெல்லாம் ஜங்குக்கடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் அங்கேருந்து போனான். இப்போ நம்ம அப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ஜங்குக்கு எப்படியாவது நம்ம ஜங்குக்கை தாங்கிட்ட க்ளோஸாக வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டவலை வேர் பண்ணபடி அன்னைக்கு வந்துருக்க சொல்லுதுன்னு ஜங்குக்கு வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. அதே திங்கிங்கில் அப்படியே டவலை வேர் பண்ணபடி ட்ரெஸ்ஸை கூட சேஞ்ச் பண்ணாமல் டவலை வேர் பண்ணபடி வெளியே வர அந்த மாதிரி வெளியே வர மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு அப்படியே நம்மகிட்டே பார்க்குறாரு பார்த்துட்டு கொஞ்சம் அவருக்கு ஒரு மாதிரி கல்ப் ஆகுது. இருந்தாலும் அப்படியே டக்குன்னு டே விட்டு மூவ் ஆன் ஆகிட்டு டேங் ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீ ரூம்குள்ளே எட்டு போலியா அப்படிங்கிற மாரி கேட்கவும் மறந்துடுச்சு ஜங்குக் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு கிராஸ் பண்ணபடி போகிறாரு. இருந்தாலுமே நம்ம ஜங்குக்கிட்டே பார்க்கக்கூடாதுன்னு ஃப்ளோரை பார்த்தபடி குனிஞ்சு நிற்பார். இந்தமாரி என்ன நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி நம்மளை இக்னோர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் மூவ் ஆன் நான் அடுத்த செகண்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ண போவார். இந்தமாரி சேஞ்ச் பண்ண போனால் ஆல்ரெடி ஒரு ட்ரெஸ் அந்த ஷர்ட் அதை அப்படி மொத்தமாக உள்ள எட்டு போயிருப்பார்ல, ஜங்குக்காக தானே வேர் பண்ணாமல் வெளியே வந்துருப்பார். அந்த ட்ரெஸ் அங்கே இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ட்ரெஸ்ஸு தான் உள்ளே இருக்குது, ஏன் வேர் பண்ணல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி ஹேர் பண்ணபடி வெளியே வருவார். இந்த மாரி வெளியே வந்தால் இன்றைக்கி நம்ம கடலுக்குள்ளே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது போட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸஸ் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த பிளேஸில் தான் ஒரு போட்டில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே அரேஞ்ச் ஆகுறாங்க. அந்த போட்டுக்கு ஆப்போசிட் போட்டில் தான் ஜானோட ஃப்ரெண்ட்ஸுமே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போது கடலில் கொஞ்சம் தூரமாகவே ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் தூரமாக போட் அப்படியே விடுறாங்க. இந்த மாதிரி விட்டால் போட் அங்கிட்டும் இங்கிட்டும் ஆடுற அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாகி பயத்துலேயே அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் க்ரிப்பாக பிடிச்சி பயத்தில் அப்படியே தலை சுற்றினபடியே நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா நம்ம ஜங்குக்கிட்ட எங்கடா போச்சு என்னோட பேபி, எல்லாரும் பேராக நிற்கிறீங்க, என் பேபியை மட்டும் விட்டுட்டிங்களேடா, அந்த பேபி எங்கே மாற போச்சுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையாக நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த மாதிரி தனியாக சிங்கிளாக பயத்தில் நிற்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் வந்துட்டு என்ன பண்ணுற பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது வண்டியில் ஜங்குக்கு எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுற்றிட்டு ஒரு மாதிரி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம். என்ஜாய் பண்ண வேண்டிய பிளேஸில் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கிற மாதிரி டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஒன்றும் ஆகாது, அப்படியே நீ இதுக்குள்ளே விழுந்தாலும் மண்டலில் நான் தான் விழுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடியே என்ன கிரிப்பாக பிடிச்சிக்கோ, ஏன் கூடையே நட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம ஜங்குக்கு டைட்டாக நம்ம பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு ஜங்கு கூடையே நடக்கிறாரு. எந்த மூமெண்ட்டை நம்ம டேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜங்குக்கு ஹக் பண்ண மூமெண்ட்லேயே நடக்கிற மூமெண்ட்டை ஃபீல் பண்ணப்படி ஜங்கு கூட பேசிக்கிட்டே போகிறாரு. இந்த மாதிரி போனோம். இப்போ பாய்ஸஸ் எல்லோரும் அந்த பிளேஸில் ஃபிஷ் பிடிச்சிட்டு இருக்காங்க. தான் பைட்டில் இருக்காரு. அதனால நம்ம டேயை பேக்கப் பண்ணபடி பிடிச்சிட்டு டேக்கி பிஸ்ஸிங் பண்ணதுக்கு நம்ம ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணால் 1/2 ஹவராக பிஸ்ஸு யாருக்குமே மாட்டிருக்காது. ஃபிஷ்ஷு மாட்டாத மூமெண்ட்டுக்கு எல்லோரும் டென்ஷனாக இருந்தால் நம்ம டேக்கு தான் ஃபிஷ் மாட்டுது. ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு கட்டி என்ஜாய் பண்ணுவார். அந்த மாதிரி என்ஜாய் பண்ணோம். ஜங்குக்கு இப்படி ஹக் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு பிடிச்சிட்டானுங்கிற மாதிரி கட்டிட்டு அந்த ஃபிஷ்ஷை தூக்க பார்ப்பாரா. அந்த மாதிரி தூக்கப்படுத்தி அந்த ஃபிஷ் அப்படியே கரெக்டாக போட்டில் போட்டுட்டு பிடிச்சி ஃபிஷ்ஷு பெருசாக இருக்குங்கிற மாதிரியும் கற்று வர அந்த மாதிரி கட்டணும். டேயை விட்டு ஜங்குக்கு மூவ் ஆனதை பட்டு நம்ம ஷாக் ஆகி நீ இருக்கிற தைரியத்தில் தானடா நான் இவ்வளோ நேரம் இங்கே நின்றுங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டேயை விட்டு ஒரு 3 ஸ்டெப் நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் ஆயிருப்பாராம். அந்த மூமெண்ட்டுக்கு அந்த போட்டு லைட்டாக ஷேக் ஆகிற மூமெண்ட்டுக்கு பயந்து பின் நம்ம வேகமாக ஜங்குக்கோட டிஷர்ட்டை கிரிப்பாக பிடிச்சி ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. என்ன பண்ணுற ஜங்குக், எதுக்காக என்னை விட்டு மூவ் ஆனானே, என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியும் அவ்வளோ கிரிப்பாக பிடிக்கிற இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என் ஜங்குக்கு ஃபஸ்ட்டில் ஷாக்காக இருந்தாலும் டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி சாரி டேயோங், நான்
ஒரு எக்ஸைட்டில் அப்படியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஃபோர்கெட்டில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு நீ பிடிச்ச ஃபிஷ்ஷை பார் அப்படிங்கிற மாரி சொல்லவும் அது அப்படியே பார்க்குறாரு. பட்டியே நீ எவ்வளோ பெருசாக பிடிச்சிருக்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேட்டா திரும்பவும் ப்ளே பண்ணலாமாங்கிற மாரி கேட்டால் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. சும்மா ப்ளே பண்ணாடே, இப்போ நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி மறுபடியும் பிஸ்ஸிங் பண்ணுறாரு. இந்த மாரி பண்ணோம் ஜங்குக்கு இந்த மாதிரி கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மொமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு டேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஃபிஷ்ஷிங் பண்ணுறாரோ இல்லையோ அப்படி பேக்கப் பண்ணபடியே ஃபிஷ்ஷிங் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஜங்குக்கை பாட்டும் அப்படியே ஸ்மைல் பண்ணபடி சையாகி ரசிக்கலாம் செய்வார். இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ அப்படியே ஈவினிங் ஆயிடுச்சு. அந்த பிளேஸ்லேயே அவங்க பிடிச்ச ஃபிஷ் எல்லாத்தையுமே ஃபுட்டாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாரி சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்லாம் குட்டியாக பண்ணுறாங்க. இந்த மாரி ட்ரிங்க் பண்ணோம். ட்ரிங்க் பண்ண கிளாஸ் பக்கத்தில் வந்து அப்படியே நம்ம ஜங்குக்கு முறைக்கிறாரு. ட்ரிங்க் பண்ணாடானுங்கிற மாரி இப்படி முறைக்கவும் அப்படியே அந்த கிளாஸை கீழே வச்சுட்டு ஏன் முறைக்கிற அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த ட்ரிங்கெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் நீ போட்டையில் உளரவா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த ட்ரிங்கெல்லாம் நீ டச் பண்ணக்கூடாதுங்கிற மாரி ஃபிஷ்ஷை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க டேட் அப்படியே நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டா நம்ம டேயுமே ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்ற அந்த ஃபிஷ்ஷை சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டேன் டேக்கோக்கு இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற மூமெண்ட்டை ஜானை பார்த்து செம்ம காண்டாக்குறான். இந்த மாரி காண்டானம் இப்போ கடலுக்குள்ளே இருந்தவங்க எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இப்போ ரூமுக்கு தான் நைட் ஆகிடுச்சுல ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க போனோம். ஜங்குக்கு வந்து டே ஜங்குக்கிட்ட வந்து டேக்கு ஒரு திங்ஸு தேவைப்படுது நீ வாங்கிட்டு வானுக்கிற மாதிரி கூட வந்து ஜங்குக்கு கீழே அனுப்பி விட்ருவாரு நம்ம ஜிமினா. இந்த மாதிரி அனுப்பிவிட்டேன். நம்ம டேடா நான் அதை கேட்கவே இல்லைடா டேண்டா கேட்டேன். டே அவன்கிட்ட வாங்கிட்டு வரட்டும் நான் சொன்ன மாதிரி செய். ரூமுக்குள்ளே போனோடனே ஜங்குக்கு கொஞ்சம் செடியூஸ் பண்ணி உன்கிட்ட க்ளோஸாக வர வச்சிரு அப்படிங்கிற மாதிரி இப்படி சொன்னால் அது எனக்கு செட் ஆகுமான்னு தெரியலையே. சொன்னால் புரிஞ்சுக்கூடா ஏதாவது ஒன்று பண்ணி அவனை உன்கிட்ட க்ளோஸாக வர வச்சிரு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டைம் மடலில் ஓகே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஓகே பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளே போய் நம்ம ஜங்குக்கு எப்படிடா செடியூஸ் பண்ணலான்னுங்கிற மாதிரி எக்கச்சக்கமாக திங்க் பண்ணி பார்க்குறாரு. பட் நம்ம டேக் அது வரவே இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அந்த ரூமுக்குள்ளே நம்ம டேக் கேட்ட திங்ஸோடு நம்ம ஜங்குக்கு என்றானோம். ஜங்குக்கு வந்ததை பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை ஜங்குக் நீ நீ வந்து அந்த திங்ஸை என்கிட்ட கொண்டா அப்படிங்கிற மாதிரி அந்த திங்ஸை வாங்கி பக்கத்தில் இருக்க டேபிளை வச்சுட்டு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பேச வந்தேன். டேயை நோட் பண்ணிவிட்டு டைம் ஆச்சுட்டையா டயட்டுக்கிட்டையும் நீ எழுந்துக்கிறது எப்படியோ அதேமாரி ஸ்லீப்பும் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டேயை வந்து பெட்டில் படுக்கதான் வைக்கிறாரு. படுக்க விட்டுட்டு என்ன பேச வராருங்கிறது கூட கேட்காம டேயை ஸ்லீப் பண்ண வைக்கிறாரு. டேயோட செஸ்ஸை தட்டி கொடுத்து இந்த மாதிரி நம்ம டேட்டை பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு டேயுமே நம்ம ஜங்குக்கிட்ட பேச முடியலையே ஏன் ஜங்குக்கிட்ட பேசவே நமக்கு தைரியம் வர மாட்டேங்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருப்பாரா. அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே பாய்ஸஸ் எல்லாருமே அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கீழே பண்ணோம். ஜிமின் அதான் டேயை நோட் பண்ணிவிட்டு என்னடா நைட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் என்னால் ஜங்குக்கிட்ட பேசவே முடியல. நான் அவன்கிட்ட பேச போனாலும் வாடா வந்து ஸ்லீப் பண்ணுறான்ட்டு அவன் பேபி ஸ்லீப் பண்ணுற மாதிரி என்னை ஸ்லீப் பண்ண வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் போடா டே நீ வேஸ்ட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஜங்குக்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே அப்படியே நேராக ஜங்குக்கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு எனக்கு ரொம்ப டொமாக்ஸ் வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னச்சு டேயாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நேற்று நம்ம அந்த பிளேஸில் ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்டோம்ல அதில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு பிள்ளைக்கு டொமக்ஸ் ரொம்ப பெயினாக இருக்குது. நான் ரெஸ்ட் எடுக்கட்டுமா ரூமில் நீ வேணா பாய்ஸஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி மற்ற பாய்ஸஸ் கூட நீ போய் என்ஜாய் பண்ணு ப்ளீஸ் நான் இன்னைக்கு ஒன் டே மட்டும் என்னை ஃப்ரீ பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன பொண்ணை விட்டுட்டு நான் மட்டும் அந்த பிளேஸ்க்கு சிங்கிளாக போகிறதா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கெஞ்சிறதை பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை வந்து ரூமில் கொண்டு விட்டுட்டு உனக்கு மெடிசன்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டு போகிறேங்கிற மாதிரி மெடிசனு ஃபுட்டு எல்லாத்தையுமே டேக்கு வாங்கி கொண்டு வந்து டேயோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு நான் அங்கேருந்து போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஜிமினா அவனை ரூம்குள்ளே இருக்க வைக்கக்கூடாதுன்னு சொன்னான். அப்போ கண்டிப்பாக நீங்கள் இருந்து போய் தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ளீஸ் ஜங்குக் நீங்கள் இருந்தால் உனக்கு போர் தான் அடிக்கும் நான் ரெஸ்ட்டு தான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சேட்னஸ்லேயே நம்ம டே ரூம்குள்ள விட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே வெளியே போகிற இந்த மாதிரி பண்ணோம். இந்த டே ரூம்குள்ள அப்படி என்ன பண்ணுறாங்கிற மாதிரி ஜானோட ஃப்ரெண்டு நோட் பண்ணிவிட்டு ஜான்கிட்ட வந்து சொல்கிறான் டே இன்னைக்கு அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே போகலாம்
டே அந்த பிளேஸில் தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த ஜங்குக்கு அவனை சிங்கில் விட்டுட்டும் போக மாட்டானே, இவன் சிங்கிளாகவும் ஒரு ஒரு பிளேஸில் இருக்கவும் மாட்டானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திங்க் பண்ணான். அதே பிளேஸ்க்குள்ளே இப்போ நம்ம ஜிமினை ரன் பண்ணபடி கரெக்டாக டேயோட ரூம்குள்ளே என்ட்ராக்குறாரு. டேய் அவங்க 2 பேரும் ஏதோ சீக்கிரட்டாக ஒர்க் பண்ணுறாங்க போலுக்கு, இப்போ கேளு அவங்க பேசுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக டேயோட ரூம் கிட்ட வந்து நின்று கேட்குறான், என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டான். நம்ம ஜிமினாடா நான் நிறைய திங்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன், எல்லாமே இப்போ வந்துடும். நீ என்ன சொன்ன சுகா கிட்ட? உன்னையும் ஜங்குக்கையும் சேர்த்து வைக்க போகிறேன்னு சொன்னேன், அவன் ஓகே பண்ணி அலோவ் பண்ணிட்டான், ஜங்குக்கு சுகா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம வீமின் பேசிக்கிட்டு இருந்தா ஏதோ பெரிய ஒர்க் பண்ணுறாங்க ஜான், இன்னைக்கு டேயும் ஜங்குக்கும் ஒன்றாக போகிறாங்க பிள்ளைக்கு, அவங்க லைஃப்பை மூவ் ஆன் ஆக போகிறாங்க பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். நிறைய ஃப்ளவர்ஸு கேண்டில்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே என்ன மாதிரி திங்ஸ்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையுமே நம்ம ஜிமினா ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாரு. அவ்வளோ திங்ஸுமே அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா அந்த பிளேஸில் நம்ம ஜிமினாவும் நம்ம டேயும் ஜங்குக்கு எப்படி மேரேஜ் அன்னைக்கு டேக்கு சர்ப்ரைஸ் பண்ண ரூம் அப்படி ரெடி பண்ணிட்டு இருப்பாரு, அதேமாரி ஜங்குக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ட்டு ஜிமினா நம்ம டே கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி அந்த ரூமையே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்க மொமெண்ட்டை ஜான் மட்டும் நோட் பண்ணிவிட்டு, ஓ நீ கூட இருந்து உன் ஃப்ரெண்டோட லைஃப்பில் அடுத்த கட்ட மொமெண்ட்டுக்கு போக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கியா, நீங்கள் ஒன் டே முழுக்க கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஒர்க்கெல்லாம் வேஸ்ட்டாக போகிற அளவுக்கு நான் பண்ணுறேன் பாரு இன்னைக்கு நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கோவம் அங்கேருந்து போனான். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் கரெக்டாக அந்த பெட்ரூமுக்கு வெளியே ஒரு குட்டி ரூம் இருக்கும். பெட்ரூம்குள்ளே தான் நம்ம ஜிமினாவும் டேயும் ஹோல் ஒர்க்கையும் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹால் மாதிரி இருக்கிற ரூமில் தான் நம்ம டே உட்காண்ட்ருக்காரு. அதுவும் நம்ம டேக்கு ட்ரெஸ்ஸு எப்படி நம்ம ஜிமினா போட்டிருக்காரு, பிளாக் கலரில் ஒரு ஷர்ட்டு, அதுவும் ஃபுல்லாக பாடி ரிலீஃப் ஆகுற மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருக்கிற மாதிரி தான் அந்த ஷர்ட்டு, அதோட பாடி மட்டும் வெளியே ரிலீஃப் ஆகும். குட்டியாக ஒரு சாக்ஸ் இந்த மாதிரி வேர் பண்ணிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் அப்படியே இரு அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லவும், இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே சரியா இல்லைடா, இதை போட்டு வேர் பண்ணிட்டு இங்கே இருக்க சொல்கிறியே, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேயே ஜங்குக்கு உங்ககிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக பேசுவான், நீ பேசவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு இது சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வெயிட் பண்ணு, நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் கண்டிப்பாக குட் நியூஸை கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அப்படியே அவரோட ரூமுக்கு போனோம். அந்த ட்ரெஸ்ஸை நோட் பண்ணப்படி பாடி மட்டும் வெளியிட்டு இதை போய் வேர் பண்ண சொல்கிறானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கு வர்றதுக்குள்ளே ரெடி ஆகணுங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த ஷர்ட்டையும் போட்டுட்டு குட்டியாக நம்ம ஜிமினா கொடுத்த அந்த 2 ட்ரெஸ்ஸையுமே வேர் பண்ணிட்டு மிரர் முன்னாடி வந்து நின்று பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தோம். போடியை மட்டும் வெளியே ரிலீஃப் ஆகுற மொமெண்ட்டை பட்டுட்டு பொச்சு என்ன ஜங்குக்கு இன்னைக்கு என்னை பிடிச்சி திட்டுனாலும் திட்டுவான், இன்னைக்கு முழுக்க இந்த ட்ரெஸ்லேயே இருந்தேனுங்கிற மாதிரி திட்டுனா நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பயத்துலேயே நம்மகிட்டே சோஃபாவிலே உட்காந்துருந்தோம். அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு ஸ்மைல் பண்ணபடியே உள்ளே என்ட்ராகுவாரா, இந்த மாதிரி என்ட்ரானா ஜங்குக்கு பாட்டு நம்ம டேக்கே அள்ளு விட்டுருச்சு. பயத்துலேயே அப்படி எழுந்து நின்றுட்டு ஜங்குக் நீ டின்னர் சாப்பிட்டுட்டல அப்படிங்கிற மாதிரி இப்படி கேட்பாரா, இப்படி கேட்டா டேயோட லுக் அந்த அவுட்ஃபிட்டை பட்டுட்டு, பா பேபி இது என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் பார்க்க சொல்ல என்னால் முடியலடா என்னோடய ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண அப்படிங்கிற மாதிரி டேயை டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக கல்ப் ஆகுறாரு. ஐயோ செமையாக ஹைப் ஆகுது, இந்த டேக்கிட்ட க்ளோஸாக போனால் திட்டலாம் செய்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அவரோட கண்ட்ரோல் பண்ணபடி திட்ட கிரிப்பாக கட்சிப்படி ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி கொஞ்சம் ஃபேக்கான ஒரு ஸ்மைலோட, நான் டின்னர் சாப்பிடலையாங் ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் வந்து நம்ம 2 பேருமே டின்னர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கிட்ட க்ளோஸ் வருவாரா, ஐயோ பேபி நம்ம பக்கத்துலலாம் இவ்வளோ க்ளோஸாக வருது, ஜங்குக் இங்கே பாரு கண்ட்ரோல் இழந்து ஹேண்ட்ஸு பாடியில் ப்ளே ஆகிறாம பிறகு பனிஷ்மெண்ட்டு நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு திட்டிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தேன். ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணபடி, ஜங்குக் நான் டின்னர் ஆல்ரெடி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன், பெட்ரூம்குள்ளே இருக்குது, நம்ம 2 பேரும் ஏன் சாப்பிட போகலாமா, ஃபுட்டை சாப்பிட்லாமா, டின்னர் சாப்பிட்லாமா அப்படிங்கிற
மாதிரி இப்படி நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம். டேக்கு ஒரு கால் வருது. அதோட அந்த ரூமில் இருக்கும்ல டெலிஃபோன், அதுக்கு கால் வருது. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டில் கால் வர மூமெண்ட் பார்த்துட்டு இந்த நேரத்தில் எவன்டா டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிற மாதிரி காண்டகி நேராக வந்துட்டு அந்த காலை பிக் பண்ணிவிட்டு நம்ம பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசுனா இப்படி பேக் சைடாக நின்றுட்டு பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு கிட்ட க்ளோஸாக வந்து அவரோட கண்ட்ரோல் அவர் மொத்தமாக இழந்துருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்து அப்படி பிளாக் கலரில் பாடி ரிலீஃப் ஆகிற மாதிரி ஷர்ட் வேர் பண்ணியிருக்கார்ல, அந்த ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு டேவோட ஹிப்பை அப்படியே சாஃப்டாக ரப் பண்ணபடி ப்ரெஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி பண்ணுற மூமெண்ட்டுக்கு கால் பேசிகிட்டு இருந்த நம்ம ரொம்ப ஷாக் ஆகி அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு திரும்பி இப்போ பாரு அந்த மாதிரி பட்டன் ஜங்குக்கு அப்படியே ஃபுல் ஹைப்பான மூமெண்ட்டில் பக்கத்தில் வந்து நிற்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எப்படியோ நம்ம எதுவுமே சொல்லாமல் ஜங்குக்கு தாங்கிட்ட வந்துட்டானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தால் ஜங்குக்கு கீழே வர சொல்லுங்கள், ஜங்குக்கு கீழே ஒரு ஒர்க் இருக்குங்கிற மாதிரி அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு பர்சன்டம் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் இங்கே வந்துருக்காங்க, அவங்க கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு அங்கிள் ஆண்டி இங்கே வந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அந்த காலை வச்சுட்டு இப்படி ஃபுல் ஹைப்பான மூமெண்ட்டில் ப்ளே பண்ண நிற்கிற ஜங்குக்கை பார்த்து திரும்பி ஜங்குக் அங்கிளும் ஆண்டியும் கீழே வந்துருக்காங்களா, உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன அங்கிள் ஆண்டியுமா, ஆமாம் உன்னோட அங்கிள் ஆண்டின்னு தான் சொன்னாங்க. என்னோட அங்கிள் ஆண்டியா, ஆமாம் உன்னோட நேமை சொல்லி உன்னோட அங்கிள் ஆண்டி தானா